வணக்கம் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். ஏன் இத்தனை நாளாக வீடியோ வரல? ஃபர்ஸ்ட் ரீசன் கேமரா உடஞ்சிச்சு. அது சர்வீஸ் பண்ணது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணல. அப்படி இப்படியே பட்டிங்க பார்த்து ஒட்டி வச்சுருக்கிறோம். ரெண்டாவது ஸோ கொஞ்சம் எனக்கும் டைம் தேவைப்படுச்சு. எல்லாத்துக்குமே கொஞ்சம் எல்லாத்துக்கும் வெளியே வரணும். ஃபஸ்ட்டு எனக்கான டைம் நான் எடுத்துக்கணும். நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அடுத்ததாக ரேவதியும் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ரேவதி வீடியோ எடுக்க போயிட்டு சொல்லிட்டு தான் இருக்கா. பட் என்னால் தான் வந்துட்டு அந்த ப்ரெஷர்லேருந்து இன்னும் வெளியே வரல. ஸோ இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணனே. ஆமாம், இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் வீடியோ எடுக்க போகல. ஃபுல்லாக கொஞ்சம் இன்ஸ்டாகிராமை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ திரும்பி நாலுலேருந்து வந்து பேக் டு ஃபார்ம் 1ஆம் தேதியிலேருந்து ஷார்ப்பாக வந்துட்டு டெய்லி ரெகுலராக வீடியோஸ் வரும். அதுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக வீடியோ போடலான்னு கேளுங்க. அண்ட் தென் ரேவதி எப்படி இருக்கா சொல்லு. மக்களே, லாஸ்ட் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன், இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஏதாவது இது கண்டினியூ ஆச்சுன்னா நாங்கள் திரும்ப இன்ஃபார்ம் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த 1 வீக் கழிச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். டாக்டர் செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் வந்து வெளியில் வரல, டேப்லெட் வந்து திரும்ப கொடுக்கலாம், சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்றைக்கும் வந்து நாங்கள் மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock போல் போயிருப்போம். அப்போயும் வந்து ஒரு இன்டேக்காக வந்து 2 டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து 3 மணிக்கு வந்து டேப்லெட் போடணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 3 டேப்லெட் கொடுத்தாங்க. இது இல்லாமல் உள்ளேயும் டேப்லெட் வச்சாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு மாதிரி பெயின் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். ஐயோ, அன்றைக்கே நான் நினச்சேன் இது மாதிரி இன்னொரு நாளை நம்ம மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் திரும்ப என் நிலமை அப்படியே அங்கேயே போய் எங்கே ஆரம்பிச்சனோ அங்கேயே போய் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோம். ஆனால் எனக்கு பெருசாக ரியாக்ஷன் தெரியல. ஆனால் வந்து ப்ளீடிங் மட்டும் ஹெவியாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக ஹெவி ப்ளீடிங் இருந்தாலும் அது கிளியர் ஆகலை. ஸோ அடுத்த நாள் வந்து சரி முடிவு பண்ணிட்டோம். அடுத்த நாள் வந்துட்டு ஆக்சுவலி என்னென்னா, நான் வந்து ஊருக்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட டாக்டர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒய்ஃப்க்கு இப்படி இருக்கு என்ன பண்ண கேட்குறப்போ அவங்க வந்து மேடவாக்கத்தில் வந்து டாக்டரோட லிங்க் கொடுத்து இவங்களை போய் மீட் பண்ணி பாருங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கன்னா அவங்க திருப்பி வந்து ஆக்சுவல் ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அப்போது வந்துட்டு இன்னுமே வந்து அந்த சாக் வெளியே வரல, கீழே வந்துச்சு. பட் வெளியே வர முடியாதால என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. பட் ப்ளீடிங் ஹெவியாக இருக்குது. இந்த ப்ளீடிங் வந்து எப்படி இந்த பொண்ணு தாங்கிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டாக்டரை போய் பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேளுங்கன்ட்டாங்க. திரும்ப அதே டாக்டரை போய் நாங்கள் பார்த்தோம். பார்த்ததுக்கு இந்த டிஎன்சி தான் பண்ணணுன்னாங்க. ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம் 35 to 40 அரௌண்ட் 38 to 40 வந்துடும் சொல்லி 40 வந்துடும். நாங்கள் சரி ஓகே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், சரி உங்கள்கிட்ட பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். நாங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க கன்சல்டன்சி கேட்கலாம் நமக்கு தெரியும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸை கேட்கலாம்னா அவங்களுக்கு தெரியும். ஃபேமிலி யாருக்குமே வந்து டிஎன்சி பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால வந்துட்டு அப்புறம் திருப்பி அதே டாக்டருக்கு கால் பண்ணி இது மாதிரி சொல்கிறாங்க டாக்டர்னா, சரி நீ கிளம்பி நெய்வேலி வந்துடுன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நான் நெய்வேலி போகலான்னு சொல்லிட்டு 5 hours டைம் கொடுத்தாங்க. அன்றைக்குள்ளே கிளியர் பண்ணிடுங்கன்னாங்க. சரி ஓகே, இங்கேருந்து இப்போது எப்படியும் நமக்கு சென்னை டிராஃபிக் தெரியும். ஸோ சென்னை தாண்டி போகிறதுக்கு எப்படி 2 மணி நேரம் தான் ஆயிரும். அப்புறம் அங்கேருந்து நெய்வேலி போகணுன்னா எப்படியும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிரும். அப்புறம் நம்ம மிட் நைட்டில் போய் அட்மிட் ஆகி நெக்ஸ்ட் டே தான் பண்ணுவாங்களான்னு தெரியல மாதிரி சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ அந்த டாக்டர் வந்துட்டு லைக் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, நான் அந்த டாக்டருக்கு ரெஃபர் பண்ணிடுறேன், நீங்கள் அங்கே போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லு. ட்ரிப்ளிகேட்ல அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து லைக் ஏதோ காந்தி சம்திங் தான் வரும். அது நான் பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபார் ப்ரெக்னன்சி ஃபார் உமன்ஸ் மாதிரி தான் ஹாஸ்பிட்டல். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். கோஷியா ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. மாற்றி சொல்லாது, கோஷியா தான் சம்திங் அது மாதிரி தான் வரும். அது அதாவது காந்தி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் அப்போ முழுக்க வந்து லேடிஸ்க்கு மட்டும் தான் ஹாஸ்பிட்டல், ப்ரெக்னன்சி பார்க்குறதுக்கு மட்டும் தான். அங்கே வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அங்கே போய் அட்மிட் பண்ணோம். அட்மிஷன் உடனே போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது யாரை கேட்டு இவ்வளோ டேப்லெட் போட்டிங்க, ஏன் இவ்வளோ டேப்லெட் போட்டிங்க அப்படின்னு சொல்லி திட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு டேப்லெட் கொடுத்தப்பவே ஒரு 8 டேப்லெட்டு, அதுக்கு முன்னாடி 2 டேப்லெட்டு, ஸோ 8 to 18 டேப்லெட் மொத்தம். எதுக்கு இவ்வளோ டேப்லெட் போட்டிங்கன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டாங்க. யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு பதில் இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் பார்க்குறது சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிறனால வந்து நான் ஏதோ இந்த பொண்ணை இவ்வளோ வந்து கன்சீவ் ஆக்கி கொண்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கலக்கத்துக்கு வந்துடும் நினச்சிக்கிட்டாங்க. பிகாஸ் நான் என் நைட்டி வந்து நெய்வேலி வந்து திருச்சி, நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். பட் எங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் சென்னையில் எதுவுமே கிடையாது. அப்படியே என் ஊர் அட்ரஸ் இருக்குது, அவங்க அப்படியே அவங்க அட்ரஸ் இருக்குது.
அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் எங்களுக்கு, அட்ரஸ் ப்ரூஃப் கிடையாது, ஸோ எப்படி நீ கூப்பிட்டு வருவாங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் கங்கை நகரில் தான் இருக்கிறேன், 4 வருஷம் இந்த ஊரில் தாங்க இருக்கேன் நான் சொன்னேன். சரி ஓகே எடுத்துக்கிட்டாங்க. அதை செகண்ட் ரீசன் வந்து எந்த ரீசனுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணுறீங்க, இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே பார்த்துருக்காங்க. நான் சொன்னோம் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஏதோ டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது கூட ஏன் போடல அப்படின்னு கேட்டாங்க ஒன்று. அதுக்கப்புறமா வந்து 3 நாள் ஆகும், அட்மிஷன் போட்டிங்கன்னா 3 நாள் ஆகும், நாங்கள் எல்லாமே இப்போ அப்சர்வேஷன் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டிஎன்சி பண்ணுவோம்னாங்க. சரின்னு ஓகே நம்ம பார்த்துக்கலாம், இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து சரி நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு சொன்னாங்க. சரி ஓகேனா நாங்களும் அட்மிஷன் போட்டோம். அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் நைட்டி தான் போடணும்னு சொன்னாங்க. ஸோ நைட்டி போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் பொண்ணு வந்துட்டு டெலிவரிக்கு எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அது மாதிரி போனோம். ஆமாம். அப்புறம் வந்து நார்மல் வார்டில் கொண்டு போய் விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஈவினிங் தான் நாங்கள் போனோம். ஏன்னா அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போகிறதுக்கும் அவங்க அட்மிஷன் போடுறதுக்கும் டைம் ஆகிடுச்சு, 5 மணி. அவங்க அட்மிஷன் போடுறதுக்கு கிட்டத்தட்ட அங்கே போய் அட்மிஷன் போட்டு அங்கே வார்டுக்கு போகிறதுக்கு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. 6:30 ஆகிடுச்சு. இந்நேரத்தில் எது கூட்டு வரீங்க, ஏற்கனவே நிறைய கேஸ் இருக்குது, அபார்ஷன் கேஸ்லாம் வந்து அவசரமாக அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் திட்டிட்டு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாமே இந்த கன்சீவ் ஆகிறதுக்கு எப்படி செக் பண்ணுவாங்களோ அது மாதிரி செக் பண்ணிலாம் பார்த்துட்டாங்க. அப்புறம் நார்மலாக ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் இன்னொரு டாக்டர், பெரிய டாக்டர் இருந்தாங்க, அவங்களும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் எனக்கு அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் கையில் நரம்பில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பெரிய ஊசி, அதுவே வந்து செம்ம பெயின் குத்தி விட்டாங்க. அதிலே வந்து 2-3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு குளுக்கோஸ் போட்டாங்க. அப்புறம் வேறு ஏதோ செக் பண்ணாங்க, இங்கெல்லாம் வச்சு வயர் மாதிரி வச்சு செக் பண்ணாங்க, அது பண்ணாங்க. அப்புறம் திரும்ப செக் பண்ணும்போது எனக்கு அங்கேயுமே ப்ளீடிங் அப்போவுமே ரொம்ப ஹெவியாக தான் இருந்துச்சு. எனக்கு என்னென்னா இவ்வளோ ப்ளீடிங் ஆயிடுச்சு, ஏதாவது ஆகிடுமோன்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. 6:30 மணிக்கெலாம் வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே போகிறாங்க ஜென்ஸ்லாம் உள்ள அலோடுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் வெளியே வந்தேன். எனக்கு இவருக்கு டிஎன்சி பண்ணது தெரியாது, எதுவுமே தெரியாது. 11:30 மணி வரைக்கும் நான் வெளியே உட்காந்து. இதில் என்னென்னா வந்து காலையிலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து டிஎன்சி பண்ண போகிறதுனால எதுவுமே சாப்பிடக்கூடாது 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடினாங்க. ஸோ 11 மணிக்கு நான் வந்து ஒரு 3 இட்லி 2 இட்லி ஒரு வடை சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் தண்ணி குடித்ததான். அதுக்கப்புறமும் தண்ணியும் குடிக்கல. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. எனக்கு டிஎன்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 11 மணி இருக்கும். அது வரைக்குமே தண்ணி கூட குடிக்கலை, எதுவுமே சாப்பிடலை. அதுவே எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ள வகையினால் செக் பண்ணுறது அதெல்லாமே எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. செக் பண்ணும்போது ப்ளீடிங் அதிகமாகிருச்சு. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு புதுசு, இந்த மாதிரி நான் இருந்ததே இல்லையா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு எனக்கு அப்பவும் அதான் தோணுச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு திரும்ப வந்துடக்கூடாதுடா சாமி அப்படின்னு தான் தோணுச்சு. வேறு வழி இல்லை, இதை நம்ம பண்ணி தானே ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லையே, அப்படியே விட்டாலும் ப்ராப்ளம் ஆயிருமே அப்படின்ட்டு நானும் வேறு வழியே இல்லாமல் என்ன அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து போய் அட்மிட் ஆகிட்டோம். 3 மணி நேரம் வந்து டாக்டர் அவங்க கண்ட்ரோல், அவங்க என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும். ஸோ வேறு வழியே இல்லை. எனக்கு வலிக்குதுன்னு சொல்ல முடியாது, இப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி எதுவுமே சொல்ல முடியாது. இன்ஜெக்ஷன் கூட அவங்க ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து அலர்ஜி இன்ஜெக்ஷன்லாம் கையில் போட்டாங்க. அதெல்லாம் போடும்போது செம்ம பெயின். ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டு அதை மார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஊசி போடும்போது அவ்வளோ பெயினாக இருந்துச்சு, செம்ம வலிச்சுது. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற ரூம் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட்டு போனதுக்கப்புறமா என் கூட இன்னொரு பொண்ணுக்கு பண்ணாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலி அட்மிட் ஆகி 3 நாள் ஆச்சாமா. ஆனால் வந்து என் கூட தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. காட் கிரேஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து நான் மயக்க மருந்து வந்து மாஸ்க் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இன்ஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, இவங்க இன்ஜெக்ட் பண்ணாமல் மூச்சு விடுற வழியாக கொடுத்தாங்க. அது கொடுத்ததுமே எனக்கு வந்து எந்த ஒரு நிதானமே இல்லை. நான் எங்கே இருக்கேன்ற ஒரு ஃபீலே எனக்கு கிடையாது. ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பெயின் இருந்துச்சு. அம்மான்னு 2 வாட்டி கத்துனேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரில. எனக்கு திடீர்னு 2 ஜென் டாக்டர்லாம் வந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் இப்படி நடக்கிறதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைமா. சரி ஓகே நம்ம அட்மிட் ஆகிட்டோம், என்ன நடந்தாலும் கண்டுக்க வேணாம், அப்படியே இருப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மயக்க மருந்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு 5 நிமிஷம் தான் மயக்கத்தில் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க போல். அதுக்கப்புறம் வந்து ஆயமாக தான் எழுப்புனாங்க, என் பேர் சொல்லி எழுப்புனாங்க. அப்படி தட்டி
அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நான் கேட்டேன். அதை என்னால் உடம்பு அசைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. சரி எந்திரிச்சு படுங்க அப்படின்னாங்க. என்னால் எந்திரிக்க முடியாது, என்னை தூக்கி போடுங்கன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ தான் எந்திரிக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு ஏஞ்சி படுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொண்டு போய் நான் ஃபஸ்ட்டு அட்மிட் ஆன அந்த வார்ட்லேயே போட்டாங்க. போட்டதுக்கப்புறமா அந்த கையில் உள்ள இதெல்லாம் பிடுங்கிக்கிச்சு. எனக்கு மயக்கத்தில் எதுவுமே தெரில. பிடுங்கி இதிலலாம் பிளட்டு லீக் ஆயிருந்துச்சு கையில் உள்ள நரம்புலலாம். ஸோ அதுக்கப்புறமா மயக்கம் தெளிகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மயக்கம் தெளிகிறதுக்கு அப்படியே மயக்கமாக தான் இருந்தேன். யாரும் என் அம்மா மட்டும் தான் பார்த்தாங்க. என் அம்மா பார்த்துட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் அழுதாங்க. என் பிள்ளைக்கு இப்படிலாம் இதே அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் என்னால் தலையை அசைக்க முடியல, எங்கே இருக்குன்னு கூட ஃபஸ்ட் எடுத்தேன்னு தெரில. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் மயக்கம்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் அம்மா ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னேன். அதுக்கப்புறமா தூங்க சொன்னாங்க. மயக்கத்தில் இருப்பீங்க, தூங்குனா தான் சரியா அப்படின்னாங்க. எனக்கு தூக்கம் வராது, நார்மலாகவே எனக்கு தூக்கம் வராது. இவ்வளோ உள்ள வந்தாங்க, உங்கள் அம்மா வெளியே வந்தாங்க. கூப்பிட்டு நாங்கள் இருக்கிற வேலை செய்யணும் மட்டும் உங்கள் அம்மா வர சொல்லி கூப்பிட்டு சொன்னேன். வந்துட்டு என்னாச்சு பண்ணிட்டாங்க, அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்கப்பா. பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அங்கே இவருக்கு கூட ஹெல்ப் பண்ண அந்த ஆயாம்மா தம்பி எல்லாம் முடிஞ்சிச்சு நல்லபடியா, காசு கொடுப்பான்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்தேன். இல்லை 100 ரூபா கொடுன்னாங்க. 100 ரூபா கொடுங்க, 100 ரூபா நான் கொடுக்குறேன், 200 ரூபா கொடுப்பான்னாங்க. சரி ஓகேன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல, அம்மா அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே காசு கேட்பாங்க, நாங்கள் வேலை செய்கிறவங்க கேட்பாங்க. ஏன்னா வேலை செய்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 7,000 சம்பளம், வேலைக்கு வந்தால் தான் சம்பளம்ன்ற மாதிரிலாம் உங்களுக்கு. ஆனால் இவ்வளோதான் கொடுன்னு டிபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அது பட் ஓகே என்ன பண்ணுறது, நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு இவங்க அம்மா வீட்டுக்கு போப்பான்ட்டாங்க. நானும் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு ஒரு 3 மணிக்கு கால் பண்ணுறேன், பசிக்குது சாப்பாடு வாங்கி கொடுன்ட்டு. என்னாச்சுன்னா இதை சொல்கிறேன், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தண்ணி ரொம்ப தாகணும். அவங்க காலையில் 11 மணிக்கு சாப்பிட்டேன், தண்ணி ரொம்ப நேரமாக குடிக்கவே இல்லையா. கொஞ்சம் தண்ணினாவது கொடுங்கண்ணா, தண்ணி குடிக்கக்கூடாது, வாந்தி வந்துடும், தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் மாஸ்க் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கையில் வேறு குளுக்கோஸ் ஏறிட்டுருக்கு, யூரின் பேக் வேறு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் நடக்க போது நமக்கு தெரிஞ்சிருந்தால் ப்ரிப்பேர்ட் ஆகிருந்திருப்பேன். என்ன நடக்கும்னு எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஆனால் அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா பாத்ரூம்லாம் ஒரு மாதிரி தான் இருந்ததா, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சரி வேறு வழி இல்லை, நம்மக்கிட்ட வசதி இல்லை, போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற அளவுக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் சேர்ந்தாச்சு. எனக்கு ஒரு பயம் ஒரு பக்கம் என்னன்னா, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க நான் பண்ணுற பயம் வந்து உண்மைதான். இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது சரி ஓகே, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராச்சும் நம்ம கூட்டு போகலாம். இப்போ கவர்மெண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ம கூட்டு போகலாம், தெரிஞ்ச டாக்டர் தான் கூட்டு போகலான்ற விஷயம். இதுவும் மெயின் ரீசன் தான். நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. 40,000 பெரிய அமௌண்ட். ஏன்னா டேப்லெட்கே நாங்கள் 8,000 செலவு பண்ணோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த குழந்தை ஸ்கேன் வரைக்குமே கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், அரௌண்ட் 60,000 செலவு பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மேலே ஒரு 40,000 1 lakh வந்துருச்சு. ஒரு டெலிவரி ஆக போகிற ஒரு பொண்ணுக்கு 1 lakh செலவு பண்ணுறது ஓகே. இதே நம்ம ஊர் எப்படின்னா இது இவ்வளோ செலவாலாம் ஆகாது. எங்கள் ஊர்லலாம் எங்கள் ஊர்லேயே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, டெலிவரி கூட அங்கேயே பார்த்துருவாங்க. ஸோ டேப்லெட்டும் அங்கேயே பார்த்துறாங்க, எந்த ஒரு செலவும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம அட்மிட் பண்ணாங்க, ஃப்ரீ தான் எங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 5,000 கட்டுங்க, 6,000 கட்டுங்க, கட்டி முடிச்சுட்டு வந்துருப்போம். கூட்டு வந்து ட்ராவல் பண்ண முடியாதுன்ற விஷயத்துக்காக தான் நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனால் சென்னையில் பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு எடுத்தாலும் கண்டிப்பாக கையில் காசு இருக்கணும். அதுவும் ஒரு குழந்தையெல்லாம் பெற்று எடுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஒன்று நீங்கள் இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுருங்க, இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும். காஸ்ட்லியாக ஒரு ஃபோன் வாங்க, அதை நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுங்க. இயர்லி பார்த்தாலும் 12,000 தான் வரும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு சேர்த்திங்கன்னா 24,000 வரும். அன்டில் 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அவ்வளோலாம் வராது. நார்மலாக ஒரு 5 lakh கவரேஜ் எடுத்தாலே ஒரு ஏஜ் கம்மினா ஒரு 7,000 8,000 வருஷத்துக்கே அவ்வளோதான் வரும். இஎம்ஐயில் கூட நீங்கள் போட்டலாம். அதை நாங்கள் பண்ணலை, அதுக்கான பலனை நாங்கள் அனுபவிச்சோம். நாங்கள் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி 2வது நாள் ரேவதி சொல்கிறேன் நான் கன்சீவ் இருக்கேன். அந்த டெஸ்ட் பண்ணும்போது கன்சீவ் ஆகிட்டான்ற இது வந்துருச்சு. நாங்கள் அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னப்போ இல்லை சார் நான் கேன்சல் பண்ணி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் கேன்சல் பண்ணி வச்சேன். ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸாக இருப்போம். பணக்காரனாக இருந்தாலுமே சரி, நம்ம இன்சூரன்ஸ் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் மொத்தமாக கொண்டே கொடுக்குற மாதிரி ஆகிடும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு நாள் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் சேவிங்ஸை கொண்டே மொத்தமாக கொடுக்கும்போது வேறு வழியில் கொடுத்ததுன்னா ஆகணுன்ற மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே தெரியாது.
ஃபினான்ஷியலி. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் டே வந்து இவரை வந்து வார்டு மாற்றிட்டாங்க எல்லாம். அதையே சொல்லி முடிக்கல நான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து வந்து ஃபஸ்ட் எடுத்தது வந்து யூரின் பேக் நான் கேட்டேன் அவங்க நர்ஸ் கிட்ட, எப்போ எடுப்பீங்கன்னு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரியாக யூரின் வர்ற மாதிரியே இருக்குமோ, அது கஷ்டமாகவே இருந்துச்சு. அதனால் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்டேன். அதனால் இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துருவான்னு கேட்டாங்க. எடுத்துருங்க அப்படின்னேன். அதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் குளுக்கோஸ் போட்டிருந்தாங்களா, அதை எடுக்க சொல்லிட்டு அப்புறம் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். வாஷ்ரூம் போகும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. யூரின் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக, அப்படி ஒரு மாதிரி இந்த சூடு பிடிச்சாலாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்கும்ல, அந்த மாதிரி பெயினாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நேரம் தண்ணி குடிக்கலை, அப்புறம் யூரின் பேக்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பெயின் இருந்திருக்கும் போல். எனக்கு தான் அப்படி இருக்கான்னு கேட்டால் அங்கே என் கூட இருந்தவங்களுக்கும் அதே பெயின் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு நடந்த எல்லாமே அவங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சம் விடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஒரு 3 மணிக்கு மேலே, நான் 3:30 மணிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னாங்க. தண்ணி கொஞ்சம் குடித்தேன், ஒன்றும் ஆகலை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி இன்னும் கொஞ்சம் குடித்தேன். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய குடிங்க அப்படின்னாங்க. அப்புறம் தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு 5 மணி ஆயிடுச்சு. எழுந்திரிச்சு கொஞ்சம் நடங்க அப்படின்னாங்க. நான் நடந்தேன். என் கூட இருந்த பொண்ணுலாம் திரும்ப போய் செக் பண்ணவும் அந்த பொண்ணு அழுதுருச்சு பெயின் தாங்காமல். சரி ஓகே, திரும்ப இங்கே போயிடக்கூடாதுடான்ட்டு நானும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். வேகமாக நடந்ததில் என்னாச்சுன்னா, கையில் போட்டிருந்த இந்த ஊசி வந்து கொஞ்சம் நீடில் வந்து இதுவாகிடுச்சு போல், ஷேக் ஆகிடுச்சு போல். அது கை வேறு கொஞ்சம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த பெயின் வேறு. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் ஆனதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு வேறு வார்டுக்கு மாற்றிட்டாங்க. இப்போ அவங்க என் ஹஸ்பண்ட் அப்போ வரைக்குமே வரல, ஒரு 7 மணி இருக்கும், அப்போ வரைக்குமே வரல. நார்மல் வேறு வார்டுக்கு கொண்டு போய் மாற்றிட்டாங்க. அப்போவுமே வந்து நான் வீட்டுக்கு வரும்போது மணி 12 2 மணி இருக்கும். வீட்டுக்கு வரும்போது 2லேருந்து கண்டிப்பாக கால் பண்ணிகிட்டே இருக்கா, எப்போ வருவேன்னா 8 மணிக்கு தான் உன்னை உள்ளே விடுவான்ட்டாங்க என்னைய. சரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், பொறுமையாக கிளம்பும், 7 மணிக்கு கிளம்பும், 8 மணிக்கு ரீச் ஆகலான்ட்டு. அப்போ ஏன்னா ஹோட்டலில் சாப்பாடுலாம் அப்போ கொண்டு வருவாங்களா, அந்த டைமுக்கு வாங்கி கொடுத்துடலான்ற பிளானில் இருக்கேன். ஃபோன் அடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா, வா 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 வா. வந்து காலையிலேருந்து வந்து எப்போ முன்னாடி நாள் சாப்பிட்டது, அப்போ எனக்கு பசிக்கும் ஒன்று, இன்னொன்று பல்லு கூட விளக்கலை, தண்ணியே குடிக்காதனால வாயெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சு, பல்லு விளக்கலை. எத்தனை மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ண சொல்லுங்கள்? 8 மணி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவும் உடம்பு சரியில்லாதவங்க, ரொம்ப தூரம் போயிட்டு வர முடியாது, அவங்களுக்கு வழி தெரியாமல் போயிடுவாங்களோன்னு ஒரு பயம். நான் போனால் வந்து நான் ஒரு பேஷண்ட் எப்படி போக முடியும், வாங்கினா உங்கள் டைமுக்கு தான் வருவேன்ற மாதிரி ஒரு 8 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. அப்புறம் என் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஒரு அக்கா கூட சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து டேப்லெட் யாரோ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல் பக்கத்து வீட்டுக்காரங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பண்ணி அந்த அக்கா வந்து அப்புறம் ஸ்கேன் கூட பண்ணலை போல். ஸ்கேன் பண்ணாமல் விட்டதுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இதெல்லாம் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. எதாக இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் போங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. அண்ட் ஃபர்தராக வந்து ஒரு ஸ்கேன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து உங்களோட காசு இருக்கோ இல்லையோ, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிங்க. ரீசன் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்மே வந்து ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சு, யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே இருக்குங்க. ஏசி வார்டுலேருந்து எல்லாமே அப் டு A to Z. அங்கேயுமே வந்து நமக்கு ஸ்பெஷல் வார்டு வேணா கூட தர்றாங்க, ஆனால் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு கேட்குறாங்க 1003 நினைக்கிறேன். அது வந்து மல்டிபிள் பர்சன்ஸ் இருக்கிறதுக்கு. இப்போ நான் என் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கணும், இல்லை எங்கள் மாமியாரையும் பொண்டாட்டி தான் இருக்கணும்னா 3000 ரூபாய் கட்டினா போதும், ரூம் கொடுத்துட்றாங்க, அட்டாச் பாத்ரூமோட. ஒரு நாளைக்கு 3000? ஒரு நாளைக்கு 3000 கம்மி தான் அது. சரி ஓகே, அஃபோர்ட் பண்ணுறவங்க போகலாம். ஓகே, இல்லை நான் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா ஃபுல் ஏசியில் வந்து 1300 கொடுத்துக்கலாம். முடியவே முடியாதுங்கன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் நார்மல் வார்டில் கூட. அதுக்கப்புறம் 1 டே ஆச்சு, அப்புறம் 2 டே ஆச்சு, அனுப்பி விட்டாங்க வீட்டுக்கு போவோன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு திரும்ப அனுப்புகிற டிஸ்சார்ஜ் பண்ணுற அன்றைக்கி வந்து ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. மார்னிங் போய்ட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து க்ரீன் கார்டு இருந்தால் தான் அனுப்புவேன்ட்டாங்க. இவங்க போயிட்டு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு வர்றதுக்குலாம் வந்து மதியத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மெயின் ரீசன், இந்த வீடியோட மெயின் ரீசன் என்னன்னா, கன்சீவ் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே நியர்பையில் இருக்கிற ஆரம்ப சுகாதார பிரைமரி ஹெல்த் கேர் சென்டருக்கு போய் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுதான் மெயின். அந்த ப்ரூஃப் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இது பண்ணணும். அதை பண்ணுங்கள். எங்கள்கிட்ட நாங்கள் பண்ணலை. ஏன்னா வந்து நாங்கள் போனப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஹார்ட் பீட் வந்தோடனே வந்துட்டு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஹார்ட் பீட் வரல. இந்த அபார்ஷன் பசங்க சொன்ன உடனே டக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துட்டாங்க. எல்லாம் ஃபார்ம் கொடுத்தாங்க, ஃபில் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த நம்பருமே கொடுத்துட்டாங்க. ஆனால் சொன்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு பேபி வந்து உங்களுக்கு இறந்த கணக்கில் நாங்கள் எடுத்துப்போம், செகண்ட் பேபி தான் நெக்ஸ்ட் டைம் அவங்க கணக்கில் நாங்கள் எடுத்துப்போன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கன்சீவ் ஆகியும் தெரிஞ்சாலே ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டரில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் போய்ட்டு மந்த்லி செக்அப் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்தாலுமே சரி, கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட் செக்அப் பண்ணுங்கள்.
ப்ரைவேட்டில் உங்களால் பண்ண முடியும், எனக்கு அஃபோர்டபுள் இருக்குப்பா, நான் எவ்வளோ செலவு பண்ணணும்னு நினச்சேன்னா பிரச்சனையே கிடையாது. பண்ணுங்க. இல்லைனா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது பெட்டர். அது மாதிரி நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி மென்டலி ஸ்டேபிளாக இருங்க. நல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2 மந்த்னாவது கொஞ்சம் யோகா பண்ணுறது, கொஞ்சம் வாக்கிங் போகிறது, இதெல்லாம் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஏன் நம்ம சொல்கிறேன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான், அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இவ்வளோ பிரச்சனை இருக்கா, என்ன நடக்கும் பார்த்துக்கலாம் நம்ம இருப்போம். ஆனால் வந்து என்ன ஆகும்னா அது பிரச்சனை ஆகும்போது தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு வேறு வழியே இல்லாமல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி ஆகுது. இன்னும் நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. நம்ம ஃபிசிக்கலி ஸ்டேபிளாக இருந்தாலே வந்து பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம அம்மாலாம் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோக்கா போயிருக்க மாட்டாங்க, ஆனால் நார்மல் டெலிவரி ஆகிருக்கும், போயிட்டு அப்போ ஸ்கேன் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஹெல்த்தியாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நிறைய கஷ்டப்படுறோம் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். ப்ரெக்னென்ட் ஆனாலும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகுது. ரீசன் என்னென்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலு, நம்மளோட ஃபுட் ஹேபிட்டு, அப்புறம் நம்ம சரியாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதது, இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா வந்து நானும் ரொம்ப யோகியெல்லாம் கிடையாது, நானும் இப்படி தான். எவ்வளோ லேட்டாக தூங்கணும் சரி, காலைல ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு மேக்ஸிமம் எழுந்திரிங்க. அதேமாதிரி வந்து 7 மணிக்கு மேலே வந்துட்டு சாப்பிடாதீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நான் அதை வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்கேன். 7 மணிக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். அதே மாதிரி வந்து வெளியே ஷூட் போகிறனாலுமே இப்போ நான் வெளியே ஷூட் போகிறேன், சாப்பிட்டேன், வெளியே சாப்பிட்டாலும் வீட்டுக்கு சாப்பிட்றது கிடையாது. அந்த மைண்ட் செட் வந்துட்டேன். பையன் பிரச்சனையே கிடையாது, என்ன பையன் உன்னைய பற்றி இங்கே யாரும் பேச கிடையாது. இல்லை, நானும் ஹெல்த்தியாக இருந்தாலும் வந்து அந்த பிறகு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும், அதுதான் சொல்கிறேன் நான். ஆனால் அது ஒன்று. இன்னொன்று, நம்ம வேலைக்கு போகிறோன்னா கண்டிப்பாக 5 மணிக்கெலாம் எந்திரிக்க முடியுமான்னு தெரில. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 6:30க்கு எந்திரிக்கிறீங்கனாலும் ஒரு 1/2 hour உங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு யோகா பண்ணுறது, வாக்கிங் போகிறது. ரேவதி உனக்காக டைம் எடுத்துக்கோ, காலைல ஏந்திரி பண்ணு, யோகா பண்ண, எக்ஸசைஸ் பண்ணு சொன்னேன். எதுவுமே அவள் கேர் பண்ணிக்கல. ஓகே நான் டயர்டாக இருக்கேன், தூக்கம் வச்சு ஓகே. ஏன்னா நம்ம எல்லாமே ஓகே என்ன நடக்கும் பார்த்துக்கலாம்னு இருப்போம். ஆனால் என்ன நடக்குன்றது நடந்துருச்சு. இப்படி இருந்தீங்கன்னா இதுதான் நடக்குன்றது அனுபவிச்சு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா நம்மளோட முட்டாள்தனம் தான். ஏன்னா எல்லா பெயினையும் அனுபவிச்சிட்டேன். நிறைய ஹெவி பிளட் லாஸ் ஆகிடுச்சு. நான் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கே 2-3 மாதம் ஆகும். எனக்கு முடியும் கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நிறைய வந்து பிளட் லாஸ் ஆனதுனால ஹெல்த்தும் கொஞ்சம் ஸ்பாயிலாக இருக்கும். நிறைய டேப்லெட் வேறு எடுத்திருக்கேன். அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் அயன் டேப்லெட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் அதுலேருந்து நார்மலாக இருக்க எப்படி 2-3 மாதம் ஆகும். எங்களுக்கு மனதளவுலேயும் நிறைய பெயின், உடம்பளவுலேயும் நிறைய பெயின், பணமும் நிறைய லாஸு, ஸ்ட்ரெஸ்ஸு. எனக்கு வந்து இப்போ நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது, பயம் வந்துருச்சு. ஏன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ திருப்பி வந்து நான் லைஃப்பை 0 ஸ்டார்ட் பண்ணணும். கேமரா உடஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து யூடியூப் வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. எல்லாமே இருக்கும்போது வந்து எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ நம்ம என்னதையோ விட்டுட்டோமோ எங்கேயோன்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. அழுகு வந்துருச்சு. கேமராவுக்கு இன்னொன்று, இந்த கேமரா பற்றி சொல்லணும்னா, இந்த கேமராவுக்கு வந்து சர்வீஸ் சரியாக கிடைக்க மாட்டேங்குது ஒன்று. இப்போ மற்ற எல்லாத்துக்கும் ஒரு ஆஃப்டரால் ஒரு ஃபேனு கூட சர்வீஸ் பண்ணி தராங்க. ஆனால் ஒரு கேமராவுக்கு ப்ராப்பரான சர்வீஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கேமராவை வந்து எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும்னா, புதுசாக பிறந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து கேமரா எவ்வளோ முக்கியம்னு இப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணிடுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே இதில் தான் இருக்குது. ஒரு கேமரா, ஒரு மைக்கு, ஒரு ஃபோன், இது ஒன்று போனாலும் 40,000-50,000 செலவு வந்துடுது. எங்களுக்கு பர்த்டே அன்றைக்கி தான் வந்து மைக் புதுசாக மைக் உடஞ்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து மைக் உடஞ்சிருச்சு. அது அப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 16,000 செலவு பண்ணி மைக்கை வாங்கிட்டு, அப்போ அந்த மைக்குமே எப்படி உடஞ்சிச்சுன்னா, ஒரு வாட்டி ஷூட் போயிருந்தப்போ ஒருத்தவங்கள்ட்ட நாங்கள் கொடுத்துருந்தோம். அந்த அவங்களுக்கு பேசுகிறதுக்காக கொடுத்துருந்தோம் கடைக்காரங்கள்ட்ட. அவங்க மைக்கை அட்டாச் பண்ணும்போது கீழே போட்டாங்க. அதில் தான் உடஞ்சிருக்கும் கண்டிப்பாக, கரெக்டாக அதில் தான் ஏதோ ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒரு வாட்டி இன்னொரு கேமரா வச்சுருந்தாலும், பெரிய கேமரா, அது என்ன கேமரா, அந்த கேமரா என்னாச்சுன்னா, நாங்கள் ஒரு வாட்டி ஷூட் போயிருந்தப்போ அந்த அடுப்போட ஹீட் பட்டு அந்த கேமரா போயிடுச்சு. சின்ன விஷயம் தான். இப்போது இந்த கேமரா கூட நாங்களுக்கு போனதுக்கு என்ன ரீசன்னா, பட்டனை வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன், அது வந்து அப்படியே போயிடுச்சு, அந்த பட்டன் போயிடுச்சு. அப்போ ஒரு விஷயம் போகுதுன்னா எங்களுக்கு 40,000-50,000 எப்படி வரும். நானும் யோசிப்பேன், இந்த மந்த் எப்படா செலவு வரப்போகுது அப்படின்னு. எங்களுக்கும் மாதம் பிறந்தா கரெக்டாக ஏதாவது ஒரு தண்ட செலவு வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ இந்த கேமரா போயிடுச்சா, அடுத்து கேமரா வாங்கணும். சம்பாரிச்சாலும் ₹1 சேர்த்து வைக்க முடியும். நான் ஸ்டார்டிங் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கும் போது இந்த மாதம் தொடர்ந்து 90 வீடியோ போடுறோம், அடி தூக்குறேன்டான்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். என்னைக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணணும், அன்னைக்கு தெரியும் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. எதுவும் பண்ண முடியல. நாங்களும் வந்து ஏதாவது பண்ணி முன்னேறிடலாம்னு எல்லாமே பண்ணுறோம். கஷ்டத்தெல்லாம் முடியுது. ஆனால் வந்து நம்ம கஷ்டத்துக்கும் மேலே கஷ்டம் கொடுக்க வேணாம். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குவோம். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள்.
ப்ரெக்னன்சி ட்ரை பண்ண போறீங்கனாலே வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களை பற்றி கேர் எடுத்துங்க, ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுங்க, டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, எல்லாத்துக்கும் டேப்லெட் போடாதீங்க, எதுக்காக டேப்லெட் கொடுக்குறோம் கொஸ்டின் கேளுங்க. ரெண்டாவது இப்போ நீங்கள் டிஎன்சி பண்ண போகிறீங்க இல்லை அபார்ஷன் பண்ண போகிறோம், டேப்லெட் கொடுங்க, என்ன டேப்லெட் இது, என்ன ரீசனாக கொடுக்குறீங்க, இது போட்டால் என்ன ஆகும், இது சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு எல்லாமே கேளுங்க. கொஸ்டின் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட். நீங்கள் எப்போ கொஸ்டின் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து உங்கள் ஆன்சர் சொல்ல ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. பிகாஸ் இது வரைக்கும் நம்ம போனால் டிஎன்சி பண்ண போகிறோம், ஓகே வந்து படுமா மாத்திரை கொடுக்குறேன் டிஎன்சி பண்ணுறேன். அந்த டிஎன்சி பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், என்ன ஹேபிட் நம்ம ஃபாலோ பண்ணணும், எதுவுமே தெரியாது. இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. யூடியூப்ல போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது எல்லாத்தையும். உட்காந்து டாக்டர்ஸ் யாராவது பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கன்சல்ட் கொடுங்க. இதுக்காக டிஎன்சி தான் பண்ணுறோம், நான் இந்த டேப்லெட் உனக்கு கொடுக்குறேன், இந்த டேப்லெட்டோட எம்ஜி இவ்வளோ, இவ்வளோ டோசேஜ் உனக்கு நான் கொடுத்துருக்கேன், இதுக்கு மேலே இவ்வளோ தரக்கூடாது, ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்காதது பெரிய மிஸ்டேக். அதே மாதிரி வந்துட்டு உங்கள் டிஎன்சி பண்ண போகிறாங்க இல்லை அபார்ஷன் பண்ண போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் லெட்ரு வாங்குங்க. இந்த ரீசனால இந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லி லெட்ரு கொடுங்க. ஏன்னா நான் இவ்வளோ அட்மிட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா போலீஸ்காரங்க வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, என்ன ரீசனாக இந்த பொண்ணு அபார்ட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இல்லைங்க இது மாதிரி ஒய்ஃப் இப்படி ஆயிடுச்சுன்ற அப்போ வந்துட்டு ஏன் ப்ரூஃப் காட்டுறாங்க, நாங்கள் ப்ரூஃப்லாம் காட்டின பிறகு ஏர்லி ப்ரெக்னன்சி ஃபெயிலியர்னு போட்டாங்க. ஏர்லி ப்ரெக்னன்சினா ஆரம்ப நிலையத்தில் இருக்கிற ஒரு கன்சீவர் ஒரு பொண்ணுக்கு வந்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த இதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்கணும், இந்த ரீசனால இது ப்ரெக்னன்சி ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை. போலீஸ்காரங்க கொஸ்டின் பண்ணாங்க, நான் இதான் கிளினிக் இங்கே இதெல்லாம் பார்த்தேன், நீங்கள் ஃபோன் கேட்டீங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன். சரி ஓகே விட்டுட்டாங்க. நீங்கள் அதை மாதிரி பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிங்க. ப்ரெக்னென்ட் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஒன்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கனாலும் ஒரு 3 மந்த்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கலாக வந்து கொஞ்சம் வாக்கிங் போது அதெல்லாம் பண்ணலாம். பட் 3 மந்த்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பூவை எப்படி பத்திரமா பார்த்துக்குவோம், ஒரு பிறந்த குழந்தை எப்படி பத்திரமா பார்த்துக்குவோம், அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க 3 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்டர் எல்லாமே சொல்லுவாங்க, அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க, ஹெல்த்து முக்கியமாக பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட லைஃப்பை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். பார்க்கலாம், திருப்பி தான் நல்ல விஷயம் தான் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். பட் 6 மந்த்ஸுக்கு வந்து நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போகிறோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் லைஃப் நாங்கள் வாழ போகிறோம். அவ்வளோதான். சரி ஓகே மக்களே, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.